ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம சியான் விக்ரமோட ஒரு பெஸ்ட் திரைப்படத்த தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம ஹீரோவான சியான் விக்ரம் காலையில எந்திரிச்சு சாமி கிமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளிய வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க தங்கச்சி ஃபோட்டோவ பார்த்து, அவங்க அப்பா சாமி கும்பிட்டு போனோனே, அதையும் தொட்டு கும்பிட்டுட்டு, இவரு வெளிய வரும்போது, இவரு பைக்குக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் எச்சி துப்பிட்டே ஃபுல் போதையில போவாரு. அப்ப இவரு அவரு கூட சண்டை போட்டுட்டு வரும்போது, டக்குனு இவரோட பைக்ல இருக்கிற பிரேக் வந்து அந்துருங்க. அந்ததுக்கப்புறம் இவருக்கு முன்னாடி போன ஒரு ஆட்டோக்காரர் ரூல்ஸ்ன்னு பேசுனா கொஞ்சம் விட்டுருந்தா செத்து போயிருப்படா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவ ஹீரோ வந்து பஸ்ல ஏறி வராரு. அப்படி பஸ்ல ஏறி வரும்போது அவருக்கு புடிச்ச நம்ம ஹீரோயினி நந்தினி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப இவரு ஹீரோயினியோட நிக்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் ஹீரோயினிய இடிச்சுட்டே இருக்காரு. இடிச்சுட்டே இருக்கும்போது இதனால போலீஸ் ஸ்டேஷன் போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாவுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு வக்கீலுங்க. இவருக்கிட்ட இப்ப என்ன கேஸ் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ட வந்து வாடகைக்கு ஒருத்தர் குடுத்துருப்பாருங்க. ஆனா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாடகை போட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துனனால, அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு நெனைப்பாரு. அது ஃபெயிலியர் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனருக்கும் நம்ம ஹீரோக்கும் கூட சின்ன பிரச்சனை ஆயிரும். இப்படி பார்த்துட்டே வரும்போது ரோட்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆவாரு. சுத்தி இருக்கிற எவ்வளோ பேர்ட்ட இவரு எவ்வளோ உதவி கேட்பாரு. ஒருத்தரும் பண்ண மாட்டாரு. கடைசியா ஒரு கார்காரன்ட்ட கேட்பாரு. அவன் கூட அவமதிச்சுட்டு போயிருவான். இவரும் கடைசியா அவர தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, உயிர காப்பாத்திருக்கலாம்னு சொல்லும்போது, இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வீட்ல வந்து குளிச்சுட்டு, அவங்க அப்பா கிட்ட சொல்லி வருத்தப்படும்போது, இவரோட கம்ப்யூட்டர் கீழ ஒரு கார்டு கிடக்குங்க. அந்த கார்ட எடுத்து aniyan.comல அடிச்சா, அந்நியன் வந்து "உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நடந்த பிரச்சனைய சொல்லும்போது, அவர்கள் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இன்னைக்கு ஒருத்தன் நம்ம அம்பியோட கார் நிப்பாட்டுறான் பார்த்தீங்களா, அவன போய் தூக்கிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு, அவன் கார நிப்பாட்டதுனால எருமைகள குடுத்து, அவருக்கு வேண்டிய தண்டனை கருட புராணத்துப்படி குடுத்துருவாருங்க நம்ம அந்நியன். இதுக்கப்புறம் நம்ம அம்பியிலேருந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து கோயிலுக்கு வந்து போவாங்க. அப்போ தன்னோட காதலி நந்தினி கிட்ட தன் காதலை இவர் சொல்ல முயற்சி பண்ணாரு. இவரால சொல்ல முடியாது. ஏன்னா, இவரு ட்ரெயின்ல போம்போது ட்ரெயின்ல 1008 பிரச்சனை இருக்கும். இதுல சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இதனால இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவங்க கிட்ட தன்னோட காதல சொல்லாமலே கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் கோயில வச்சு நந்தினிட்ட எப்படியோ காதல சொல்றதுக்காக ஒரு காதல சொல்லுவாரு. வந்து நந்தினி ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இதனால இவரு செத்துடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி கோயிலோட குளத்துல கூட குதிச்சுருவாருங்க. குதிச்சு இவரு திருப்பி அந்நியனா வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல வரும்போது சாப்பாடு சரியில்லாம ஒருத்தன் செஞ்சான் தெரியுமா? அவன தேடி புடிச்சு அவன கொண்டு வராரு. அவரு தான் நம்ம வில்லனான பிரகாஷ்ராஜோட அண்ணனா இருப்பாரு. இப்ப இந்த விஷயம் வந்து விவேக்கு தெரிஞ்சு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு, இவன கண்டிப்பா சீக்கிரம் புடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாரி இவங்க நெனச்சிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம நந்தினி இருக்காங்க தெரியுமா ஹீரோயினி? அவங்க முன்னாடி ரெமோவா மறுபடியும் நம்ம அம்பி வந்து மாறி, அவங்க கிட்ட வந்து தன்னோட காதல சொல்றது மட்டும் இல்லாம, இப்ப இருக்க லேட்டஸ்ட் பாய்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி ட்ரெண்டிங்கா லவ்வ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவரு போயிட்டு இருக்கும்போது, பிரேக் ஷூ பிரச்சனை ஏற்கனவே இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? அப்போ வந்து கரெக்ட்டா என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, தன்னோட கம்பெனிக்கு மேல கேஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டக்குனு அந்த கம்ப்ளைண்ட்ட குடுத்து அம்பிய வந்து அடிக்க சில ரவுடிங்கள அனுப்புவான். ரவுடிங்களும் கடத்திட்டு போய் அம்பிய அடி அடின்னு அடிப்பாங்க. உள்ள இருக்கிற அந்நியன் வெளிய வந்து, அந்த ரவுடிங்கள எல்லாத்தையும் அடிச்சு பொறம் புதைச்சுருவாரு. இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கம்பெனி ஓனர் தெரியுமா? அவனையும் கடத்தி அவன் மேல அட்டைய விட்டு அவனையும் கொன்ன உடனே, இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிற பிரகாஷ்ராஜ் யாராவது ஒருத்தர் காடபுராணத்த பத்தி தெரிஞ்சவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்நியன் அதாவது நம்ம அம்பி வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட சில விஷயத்த கேட்கும்போது, அங்க இருக்க ஒரு அட்டைய பத்தி இவர் சந்தேகப்படுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினி நந்தினி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்காக சொந்தமா ஒரு இடம் வந்து வாங்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி டாக்ஸ் கட்டாம கொஞ்சம் கம்மி பண்ணி கட்டுவாங்க. இத தெரிஞ்ச நம்ம அம்பி எவ்வளவோ பேசி பார்ப்பாரு. அத எதையுமே கேட்க மாட்டாங்க. திருப்பி காலையில என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ரெமோ வந்து நம்ம நந்தினிய ஒரு பஸ் ஸ்டாப்ல வச்சு மீட் பண்ணி அவகிட்ட தன்னோட காதல் சொல்லுவாங்க. இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. திருப்பி 2 பேரும் காதலிக்கும்போது, அப்போ அவங்களுக்குள்ள இருக்க அந்நியன் வெளிய வந்து நம்ம ஹீரோயினியான நந்தினி கொல்ல முயற்சி பண்ணும்போது, அப்பதான் ஹீரோயினிக்கு புரியும். இவனும் இல்ல, அந்நியனும் இல்ல. அது நம்ம அம்பி தான். அதுக்கப்புறம் அவங்கள சைக்காட்ரிஸ்ட்ட கொண்டு போய் கேட்கும்போது தான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் புரியும். புரிஞ்சப்புறம் இத எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கும்போது, ரெமோ அழியறது தன்னோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நந்தினி, கரெக்ட்டா ரெமோவ அடிச்சுருவாங்க. அந்நியன் அழியறது நாட்டோட பிரச்சனை அப்படின்னோனே, அந்நியன் திருப்பி நாட்டு முழுக்க தெரிய போகிறான்னு சொல்லி டிவி சேனலுக்கு வந்து, அங்க இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியும் மத்த நாடுகள் எல்லாம் கம்பேர் பண்ணி, இந்தியாவ கம்பேர் பண்ணி, இன்னும் இந்தியா வளராததுக்கு காரணமே பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனாலயும், ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறுறதுனாலயும் தான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும்போது, அங்க சுத்தி இருக்கிற பிரகாஷ்ராஜ் எப்படியாவது அந்நியன பிடிக்கணும்னு நெனைப்பாரு. பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் அந்நியன் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி மூலமா இவங்க ஸ்கேன் பண்ணும்போது தான் அம்பியோட ஃபேஸ் தெரிஞ்சு, அம்பி தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுவார்ன்னா, அவரோட அக்ரஹாரத்துக்கே போய் அம்பிய வந்து தன்னோட பிளாக் ஸ்குவாட் மூலமா அரெஸ்ட் பண்ணி, அண்ணன கொன்னதுக்காக நம்ம பிரகாஷ்ராஜ் அவர வெளுன்னு வெளுக்கும்போது, அப்ப அவருக்குள்ள இருந்த அந்நியன் வெளிய வந்து நம்ம பிரகாஷ்ராஜே வெளுன்னு வெளுத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனோம்னா, கோர்ட்ல அவருக்கு மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது எல்லாமே நடிக்கிறதுக்காக அப்படின்னு பேசும்போது, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சைக்காட்ரிஸ்ட் சொன்ன உடனே, இப்போ நம்ம இருக்கிற ஜட்ஜுக்கு புரியும். புரிஞ்ச உடனே
அம்பிக்கு தண்டனை கொடுக்க முடியாது சொன்னோன்னே, அம்பி எனக்கு தூக்கு தண்டனையா குடுங்க. இந்த மாரி ஒருத்தன் வெளிய வரக்கூடாது அப்படின்னு பேசும்போதே, வேற வழி இல்லன்னு சொல்லி அவன் அந்த அம்பிங்கிற கேரக்டர் அழியிற வரைக்கும், அவன் வந்து போலீஸ் பலத்த பாதுகாப்புல ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஜட்ஜ் வந்து குடுத்துருவாரு. இதுக்கப்புறம் சில மாசங்களா நம்ம அம்பி வந்து அதாவது அந்நியன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருப்பாரு. எல்லாம் கியூர் ஆன அப்புறம் அவர மறுபடியும் பழைய மாதிரியே நம்ம மக்களோட அதாவது அவன் ஃபேமிலியோட சேரதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. உண்மைய சொன்னா நம்ம சியான் விக்ரமுக்கு இது பெஸ்ட் திரைப்படம்னு சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிஞ்சுதுன்னா, நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் யூ.